கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ண கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 2025 ஆண்டின் 2 நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். தொழில் விடும் காலங்கள், தபசு நாட்கள், வசந்த காலம், கிருபையின் காலம், ஆண்டவர் தயவுள்ளவர் இரக்கமுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த ஆண்டினுடைய இந்த தபசு நாட்களில், இந்த உபவாச நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் நாளாகி இந்த நாள் காலை வேளையில் நாம் உபவாசம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய தியான பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். நெகேமியா 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனம். யோவேல் 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே இந்த ஆண்டிலேயும் நாம் உபவாச காலங்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த நாட்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவதற்கு நாம் ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, நெகேமியா புஸ்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம், எதற்காக நெகேமியா உபவாசம் இருந்தான். 1 அதிகாரம் நெகேமியா 4 வசனத்திலே நெகேமியா உபவாசித்தான் என வாசிக்கிறோம். எதற்காக உபவாசித்தான்? காரணத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், முதலாவதாக எருசலேமிலே நிந்தை தீங்கு சூழ்ந்திருக்கிறது. எருசலேம் நகரம் பரிசுத்த நகரம், தேவன் வாசமணுகின்ற இடம், தேவனுடைய ஜனங்கள் இருக்கின்ற இடம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். அந்த தேவ நகரம் ஆலயமுள்ள ஒரு இடம். தேவன் எருசலேமுக்காக வைராக்கியமாய் இருக்கிறார். நிந்தை நீங்கும்படியாய் உபவாசம் இருக்கிறார். நெகேமியா 1:3 அதைத்தான் நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயே தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய நகரம், நீ தேவன் வாசம் பண்ணுகின்ற இடமாக ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே இன்று நிந்தை தீங்கு ஏற்பட்டுள்ளதோ? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளால் நீ சூழப்பட்டிருக்கிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே சேருவோம். உபவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே சேருவோம். நிந்தை தீங்கை நினைத்து நாம் நேரடியாக அந்த நிந்தை செய்தவர்கள், தீங்குக்கு அனுமதி கொடுத்தவர்கள், எப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்காது தேவனுடைய சமூகத்தில் ஓடி வருவோம். எல்லாவற்றையும் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், அவர் நம்மோடு கூட ஜீவனோடு இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற அவருடைய வாசஸ்தலமாகிய தேவனுடைய நகரமாய் இருக்கின்ற நீயும் நானும் தேவனுடைய எருசலேமாக, சீயோனாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த நிந்தை தீங்கு என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள சமூகத்தில், அப்பா உமக்கு பிரியமில்லாதவைகளால் நான் சூழப்பட்டிருக்கிறேன், உமக்கு இஷ்டமில்லாத காரியங்களிலே தலையிட்டு நான் நிந்தையும் அவமானத்தையும் நான் அடைந்து கொண்டிருக்கிறேன், என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி மனஸ்தாபத்தோடும் உபவாசத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேருவோம். இரண்டாவதாக, எதற்காக அங்கே உபவாசத்தை அவன் செய்கிறான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நெகேமியா 1 அதிகாரம் 3 வசனத்திலே தான் நாம் பார்க்கிறோம். முதலாவது அங்கே என்ன செய்கிற, அந்த தேசத்திலே மகா தீங்கும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டுள்ளது. அலங்கம் இடிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற ஒரு நிலை, பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டுவிட்டது. சேரக்கூடாதவைகள் உள்ளே நுழைகின்ற அவல நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏசாயா 26:1 ரட்சிப்பை அலங்கம் என்று குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ரட்சிப்பாகிய அலங்கம், உனக்கு பாதுகாப்பாக நீ பெற்றிருக்கின்ற ஆண்டவருடைய மீட்பு இன்று இடிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறதோ? அசுத்தங்களும்
அவலட்சணங்களுமாகிய பாவங்கள் உள்ளே பிரவேசித்து உன்னை தேவனை விட்டு தூரமாக்குகிறதோ, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலிருந்து கடந்து செல்ல அது வழி உண்டாக்கி விட்டதோ, ரட்சிப்பின் அலங்கம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுவதற்கு உபவாசத்தோடு தேவனிடத்திலே சேரலாமே. அதற்காகத்தான் ஆண்டவர் கிருபையுள்ள கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, உன் அலங்கம் எப்படி இருக்கிறது? விரிசல் கண்டிருக்கிறதோ, கீறல் காணப்படுகிறதோ, ஓட்டை உடைசலுமாக இருக்கிறதோ? பார்வைக்கு நல்லவனாக நான் காணப்படுகிறேன், ஆனால் என்னுடைய உள்ளான வாழ்க்கை அவலட்சணமும் அசிங்கமும் ஆபாசமும் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பும் நிறைந்ததாக காணப்படுகிறதோ? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய ரட்சிப்பை, நீ இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் உனக்கு கொடுக்கும்படியாக உபவாசத்தோடு தேவனிடத்தில் சேருவதற்காக கொடுக்கப்பட்ட காலங்கள். மூன்றாவதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அதே நெகேமியா 1:3 நாம் பார்க்கின்ற பொழுது, எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது மாத்திரமல்ல, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டுள்ளது. வாசல் இல்லாத எருசலேம் நெகேமியாவின் கண்களுக்கு முன்பாக வருகிறது. கதறுகிறான் நெகேமியா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். வாசல் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கப்பட்டிருந்தால் கூட பரவாயில்லை, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றுமில்லாமல் அதமாக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த நெகேமியா கதறுகிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். ஏசாயா 60:18 அங்கே தீர்க்கன் சொல்கிற பொழுது துதியை வாசல் என குறிப்பிடுகிறார். துதியானது வாசலாக வர்ணிக்கப்படுகிறது. துதித்து கொண்டிருந்த என் வாழ்வில் துதியை காணவில்லையே, அது சுட்டரிக்கப்பட்டுள்ளதோ? பாவம், அக்கிரமம், மீறுதல் நான் தேவனை துதிக்கக்கூடாதபடி தடை செய்து விட்டதோ? உதடுகள் பூட்டப்பட்டுள்ளதோ? மகிழ்ச்சியை இழந்து, தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவ ஐக்கியத்தை இழந்து மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை சரி செய்ய என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உபவாசத்தோடு தேவனிடத்தில் சேரமாட்டாயா? எதற்காக உபவாசம்? எருசலேமிலே நிந்தை தீங்கு சூழ்ந்திருக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுடைய ஆலயமாகிய உன்னுடைய வாழ்க்கையிலே நிந்தை தீங்கு சூழ்ந்திருக்கிறதோ? உன் வாழ்க்கை பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டு விட்டத ஒரு சூழ்நிலைக்கு காணப்படுகிறதோ? உன்னுடைய ரட்சிப்பின் அலங்கம் இடிக்கப்பட்டதாக இருக்கிறதோ? துதிக்கின்ற அந்த மேலான வாசல் உன் வாழ்க்கையில் இன்று பூட்டப்பட்ட அவலமான நிலையிலே அல்லது சுட்டெரிக்கப்பட்ட நிலையிலே துதிக்க இடமில்லாதவாறு காணப்படுகிறதோ? தேவனிடமாக இந்த நாட்களிலே ஓடிவா. இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், எது உபவாசம்? எது உபவாசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நெகேமியா 1:4 இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தேன் என்பதாக சொல்கிறார். உபவாசம் என்பது உணவை வெறுப்பது மாத்திரமல்ல, எதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி பட்டியலிட்டு கொண்டு சில காரியங்களை நாம் ஒதுக்கி இந்த உபவாச நாட்களை நாம் கனப்படுத்துகிறோம் என்று சொல்வதல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உபவாசம் என்பது முதலாவது உட்கார்ந்து உபவாசம் இருக்கிறேன் கூறிக்கொண்டு சொந்த காரியங்களுக்காக நீயும் நானும் ஓடி அலைந்து திரிவதல்ல. உபவாசம் இன்றைக்கு நான் உபவாசம் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய காரியங்களை செய்வதல்ல. உபவாசம் என்பது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வாசம் செய்வது, தேவனோடு சார்ந்து வாழ்வது, உபதேசத்தில் வாழ்வது. உபவாசம், என்றால் உபதேசம், வாசம் என்றால் வாசம் பண்ணுவது. எதற்காக? அவரிடத்தில் கற்றுக்கொள்ள. லூக்கா 10:39 கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் ஆறுதல் பெற. யோவான் 11:32. அவரது சேவைக்காக. யோவான் 12:3. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, அப்பா உம்முடைய வார்த்தையின் வாழ்விலே நான் வளர்ந்து பெருக, உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள, உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள, உம்முடைய சேவைக்கு என்னை அர்ப்பணிக்க உம்முடைய பாதத்திலே உட்காருகிறேன் என்று சொல்லி நாம் உட்கார வேண்டும். இரண்டாவதாக அழுதான்.
அழுது தன் பாவங்கள், தன் ஜனத்தின் பாவங்களுக்காக அழுதான். 1 அதிகாரம் 6 சொல்லுகிறது. பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் நேரமாக, எந்த இடத்தில் விழுந்து போனேன் என்று தற்பரிசோதனை செய்யும் காலமாக இந்த லெந்து காலங்கள் அமையட்டும். ஏசாயா தன் பாவங்களை அறிக்கையிட்டான், அழுதான் என்றே கூறலாம். எரேமியா மந்தைக்காக அழுதான் என்பதாக எரேமியா 13, 17, 14, 17 வாசிக்கிறோம். ஆம், அழு, உன் பாவங்களுக்காக, உன் ஜனத்தின் பாவங்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களின் பாவங்களுக்காக கண்ணீர் விடு, சும்மா இருக்க விடாதே. 3, துக்கித்தான். துக்கிப்பது மனஸ்தாபத்தோடு தேவனிடம் வந்தான். இன்று நம்மிலே குறைபட்டு காணப்படுவது இதுதான். ஏனோ தானவென்று காணப்படுகிறோம். எல்லாரிடமும் இல்லாததா என்னிடம் காணப்படுகிறது, யார் யோக்கியர்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஏசாயா 59, 1 முதல் வாசிக்கின்ற பொழுது எவைகளுக்காக துக்கப்பட வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பட்டியலிட்டு சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ துக்கத்தோடு மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைவாக நாங்கள் பார்க்கிறோம் மன்றாடினான். இப்போது நெகேமியா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு தேவனிடம் கெஞ்சுகிறான். He claimed his promises. நெகேமியா 1 அதிகாரம் 9, 10 பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்டினியின் பெயர் உபவாசம் அல்ல. பட்டினி போட்டுக்கொண்டு சொந்த வேலையை செய்ய அலைவதும் உபவாசம் அல்ல. தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து பாவ அறிக்கை செய்து துக்கித்து மனம் திரும்பி மன்றாடி கட்டி எழுப்ப கரங்கோர்ப்பதே உபவாசம். கர்த்தர் இந்த உபவாச நாட்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கிருபை புரிவாராக. ஆமென்.